எங்கள் பேர் வந்து BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர். பெங்களூரில் பருவமழை அதிகமாக இருக்கிறதுனால வந்து கிளறுப்பள்ளி அணைக்கு வரக்கூடிய தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைகள் கழிவுநீர் அதிகமாக வருது. அந்த கிளறுப்பள்ளி அணைக்கு வரதுனால வந்து கிளறுப்பள்ளி அணையிலேருந்து கீழ் கால்வாய்க்கு வரக்கூடிய தண்ணியில் வந்து நுரை அதிகமாக இருக்குது. மழை காலத்திலே அதிகமாக நுரை இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைச்சா, இந்த வெயில் காலத்தில் கூட இந்த மாதிரி நுரை அதிகமாகி அந்த பக்கம் போகிறவங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் பல ஆண்டுகளாக சொன்னால் கூட அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்து இந்த கால்வாய்க்கு வரக்கூடிய இந்த கிளறுப்பள்ளி அணைக்கு வரக்கூடிய இந்த சாக்கடை தண்ணி சுத்தம் செஞ்சு அணைக்கு விடுறதில்ல. கீழே வருது வந்து அந்த மேம்பால் மாதிரி கட்டிருக்காங்க, அந்த பக்கம் நந்திமங்கலம் அந்த பகுதிக்கு போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப வந்து அந்த ரோடு மேலே போகாமல் இருக்கிறது, அந்த அளவுக்கு வந்து நுரை வந்து உட்காருது. இதுக்கு பல ஆண்டுகள் நாம் வந்து தமிழக அரசுக்கு மனு கொடுத்தாலும் பல போராட்டங்கள் செஞ்சாலும் பல முறை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நம்ம பேட்டி கொடுத்தா கூட அரசாங்கம் எந்தவித நடவடிக்கை எடுக்க மாட்டாது. இந்த தண்ணியை சுத்தம் செஞ்சு விவசாயிகளுக்கு அல்லது குடிநீர் பாசனமா ஒசூர் மாநகராட்சிக்கு இந்த தண்ணி தான் பயன்படுத்துறாரு. ஆனா தமிழக அரசு இன்னும் எதுக்கு கொஞ்சம் பின்னாடி அப்படி இருக்குதுன்னு இன்னும் முன்னு வரல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஒரு மக்கள் நல்லாட்சியில வந்து இந்த திட்டத்தை வந்து பல ஆயிரம் கோடி பல திட்டங்களை ஒதுக்கீடு செய்வாரு. ஆனால் வந்து இந்த கிளறுப்பள்ளி அணைக்கு இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு நம்ம தமிழக அரசு ஆளு கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் கொஞ்சம் பின்னே இருக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது. இது வந்து இங்கே இப்போ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பில்லு மாடு சாப்பிட்டு அந்த தீமைவே மாடுக்கும் நோய் வரும். அதில் கறந்த பாலுக்கு நம்ம குழந்தைகள் குடிச்சு அதுக்கு கூட பல நோய்கள் இப்போ உண்டாகி இருக்குது. ஆனால் எந்த விதத்திலையும் எவ்வளோ முறை நாங்கள் சொன்னால் கூட தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாது. அதே போல கர்நாடக அரசு கூட சுத்தம் செஞ்சு கிளறுப்பள்ளி அணைக்கு தண்ணி விடணும்னு கூட பல போராட்டம் நடக்குது, அதுவுமே நடவடிக்கை இல்லை. எந்த விதத்திலே நம்ம மக்கள் இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி போராடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கருத்து தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம். இது இல்லாத ஒவ்வொரு ஆண்டுமே வந்து 4 முறை 5 முறை இந்த மாதிரி நுரை வந்து ரோடு மேலே உட்காந்து அந்த பக்கம் போகிறது மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதுக்கு வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கிளறுப்பள்ளி அணைக்கு வரக்கூடிய சாக்கடை தண்ணி சுத்தம் செய்து விளை நிலங்களுக்கு அது மாநகராட்சிக்கு தண்ணி சுத்தம் செஞ்சு கொடுக்கணும். அதே போல மாடு ஆடுக்கு எல்லாமே வந்து பல நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம மாணவர்களுக்கு சர்ம வியாதி வராமல் இருக்கிறது இந்த சுத்தம் செஞ்சு தண்ணி விட்டாதான் எல்லாம் வந்து நம்ம ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுத்தமாக இருக்கிறார் அப்படின்னு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.